ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கிறோம், பிசாசானவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்படி ஏவாள பிசாசானவன் என்ன செஞ்சான்? அந்த சர்ப்பமானது வஞ்சித்தது நம்ம பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள பிசாசானவன் வஞ்சித்தான். மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஏதேன் தோட்டத்துல ஒரு நல்ல ஐக்கியம் இருந்துச்சு. ஆதாம் ஏவாளும் தேவனோடு ஒரு ஐக்கியம் உள்ளவர்களா இருந்தாங்க. தேவனோடு ஐக்கியம் அவங்களுக்கு இருந்துச்சு. தேவன் ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சி வேலையில ஆதாம் ஏவாளை சந்திக்க வராரு. நம்ம வேதவசனத்துல வாசிக்கணும். இப்படி மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்துல மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருந்துச்சு. அந்த பிசாசு, அந்த சர்ப்பம் அந்த ஆதாம் ஏவாளோட வாழ்க்கையில வர்ற வரைக்கும் நல்ல சமாதானம் இருந்துச்சு. என்னைக்கு இந்த சர்ப்பம் ஆதாம் ஏவாளோட வாழ்க்கைக்குள்ள வந்தானோ அன்னைக்கே பெரிய ஆபத்து உண்டாயிடுச்சுன்னு நம்ம பார்க்கணும். கொஞ்ச நேரத்துல பேசி ஏவாளோட இருதயத்தை கவர்ந்துட்டானா பிசாசு அப்படின்னு நம்ம சொன்னா, நம்ம அப்படி கேட்டா இல்ல, அவன் ரொம்ப காலமா பேசி இருந்திருக்கான். ஏவாள் கிட்ட ரொம்ப நாளா பேசி இருந்திருக்கிறான். பேசியிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிசாசு என்ன செய்யறான்? ஏவாளோட இருதயத்தை அவன் பக்கம் சாய்ச்சிக்கிட்டான், அவன் பக்கம் கொண்டு வந்துட்டான். இப்படி அந்த ஏதேன் தோட்டத்துல மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ளதான உறவை பிரிச்சதான அந்த பிசாசு இன்னும் இந்த உலகத்துல கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நம்மையும் தேவனிடத்திலிருந்து பிரிக்கணும். எப்படியாவது அவனோட நோக்கம் எல்லாம் நம்ம தேவனிடத்திலிருந்து பிரிக்கணும். நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கக்கூடாது. எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனோடு இருக்கிறதான உறவு துண்டிக்கப்பட்டுச்சோ, அதே போல நம்ம சபைக்கு வரோம், கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறோம். இந்த ஐக்கியத்தை துண்டிக்கும்படியா பிசாசு என்ன செய்யறான்? பிரயாசப்படுறான். நம்ம பார்க்கிறோம், பிரயாசப்படுறான். அந்த ஆதாம் ஏவாளோட ஐக்கியம், தேவனோடு உள்ள ஐக்கியம் எப்படி துண்டிக்கப்பட்டுச்சு? அந்த பிசாசு தேவனோட வார்த்தைக்கு ஒரு கேள்வி எழுப்புறான். கேட்கிறான், ஆண்டவரு மெய்யாகவே சொன்னாரா? மெய்யாகவே சாப்பிட வேணாம்னு சொன்னாரா அந்த பழத்தை? அப்படின்னு பிசாசு என்ன செய்யறான்? கேள்வி எழுப்புறான். ஏவாள் கேட்கிறான், மெய்யாகவே சொன்னாரா ஆண்டவர் அப்படின்னு அந்த ஏவாளு யோசிக்க கூடியதா இருக்கு. ரெண்டாவது என்ன செய்யறான்? சத்தியத்தை மாத்துறான். ஆண்டவர் மெய்யாகவே நீங்க சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்க மாட்டாரு, ஆனா நீங்க சாப்பிடுற நாள்ல தேவர்களை போல ஆயிருவீங்க. இப்படி என்ன செய்யறான் பிசாசு? சத்தியத்தை மாத்துறான். தேவன் சொன்னதான வார்த்தைக்கு வேற அர்த்தத்தை கொடுக்கிறான் பிசாசு. நம்மளோட வாழ்க்கையை பிசாசு என்ன செய்வான்? இப்படிதான் செய்வான். இப்படிதான் பிசாசு என்ன செய்வான்? கிரியை செய்ய ஆரம்பிப்பான். அப்புறம் ஆதாம் ஏவாளுக்கும் மனசுல ஏவாளுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறான். கர்த்தர் இப்படியா சொல்லியிருப்பாரு? கர்த்தர் இப்படி சொல்லியிருப்பாரா? ஓ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறான். இந்த சந்தேகம்லாம் வந்த பிறகுதான் ஏவாள் என்ன செய்யறா? அந்த பழத்தை எப்படி சாப்பிடுறான், பறிச்சு சாப்பிடுறான்னு பாக்குறான். முதல்ல கர்த்தரோட வார்த்தைக்கு ஒரு கேள்வி எழுப்புறான். என்னன்னு கேள்வி எழுப்புறான்? மெய்யாகவே சாப்பிட வேணாம்னு சொன்னாரா அவர் சொன்னதுக்கு அதான் அர்த்தமா? மெய்யாகவே அந்த நன்மை தீமை அறிய அந்த கனியை புசிக்க வேணாம்னு சொன்னாரா அப்படின்னு பிசாசு கேள்வி எழுப்புறான். ரெண்டாவது என்ன செய்யறான்? அந்த கர்த்தர் சொன்னதான வார்த்தைக்கு வேற அர்த்தத்தை கொடுக்குறான். அப்புறம் ஏவாளோட இருதயத்துல ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறான். பிசாசு என்ன செய்யறான்? ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறான்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆதாம் ஏவாள வஞ்சித்ததான அந்த பிசாசு இன்னும் அந்த பழைய பாம்பு உலகத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல, இந்த கிருபையின் காலத்துல, இந்த சபை காலத்துல என்ன செய்யறான்? பிசாசு கிரியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். என்ன கிரியை செய்யறான்? எப்படியாவது கர்த்தரோடு ஐக்கியம் இருக்கக்கூடாது. அது எப்படியாவது பிரிக்கணும். ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சான்? டைம் எடுத்துச்சு. பேசி கொஞ்சமா பேசி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டான். அதே போல பிசாசானவன் என்ன செய்யறான்? இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிறதான கர்த்தரோட பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டதான கர்த்தரோட பிள்ளைகளை என்ன செய்யறான்? பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து என்ன செய்ய பார்க்கிறான்? வஞ்சிக்க பார்க்கிறான். நம்ம வாசிக்கிறோம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள். எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்கணுமா? விழித்திருங்கள். அப்புறம் அப்படி இருக்கணும்,
விழித்திருக்கணுமா. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். யார விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்யறான்? வகை தேடி சுத்தி திரிகிறான். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். பார்த்துக்கிட்டே இருக்கான். யாரு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருப்பாங்க, யாரு கொஞ்சம் சத்தியத்துல தெளிவா இல்லாம இருக்கிறாங்க, யாரு கர்த்தருக்குள்ள பலமா நிக்கல அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டே இருந்து என்ன செய்யறான்? அவன் விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான்னு பாக்குறோம். பிசாசானவன் நம்மள தேவகிட்ட இருந்து அப்படியே ஏதாவது செஞ்சு கொண்டு போறது இல்லை. பிசாசு என்ன செய்யறான்? நம்முடைய கவனத்தை திசை திருப்ப பாக்குறான். கவனத்தை முதலாவது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கவனத்தை திசை திருப்ப பார்ப்பான். நம்மளோட கவனம் எங்க இருக்குது? தேவனை நோக்கி இருக்குது. நம்மளோட கவனம் தேவனை நோக்கி இருக்குது. அப்ப கவனத்தை பிசாசு எப்படி திசை திருப்ப பார்ப்பான்? ஏதாவது பொருட்களை காமிப்பான், உலக ஆசையை காமிப்பான். இப்படிதான் இயேசு கிறிஸ்துவ கிட்ட காமிச்சான். பாரு, உலகத்தோட ராஜ்யத்தெல்லாம் பாரு, நீ என்ன தாள பணிஞ்சினா, தாள வணங்கினா, குனிந்து பணிஞ்சினா, இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் உனக்கு தரேன்னு சொல்லி பிசாசு என்ன செய்யறான்? என்ன செஞ்சான்? இயேசு கிட்ட சொன்னான். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி பிசாச துரத்தினாரு. பிசாசு போயிட்டான். இதே போல நம்முடைய ஜீவித்தை என்ன செய்ய பாக்குறான்? நம்முடைய கவனத்தை திசை திருப்ப பாக்குறான். நம்ம தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் வைத்துதான் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பந்தய பொருளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவன் என்ன செய்யறான்? உலகத்துல ஒரு இலக்கை கொடுக்கிறான். நீ இப்படி இதை நோக்கி ஓடு, இதை நோக்கி ஓடு, பணத்தை நோக்கி ஓடு, வளமான வாழ்க்கையை நோக்கி ஓடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? நம்மளோட திசை திருப்ப கூடியவனா இருக்கிறான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆமா, வளமான வாழ்க்கை நம்ம மறந்து போயிருந்த உலகத்துல உள்ள வாழ்க்கை, உலகத்துல நம்ம இருக்க போறதான வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் அப்படின்னு மறந்துட்டு என்ன செய்யறோம்? உலகத்துல உள்ள அநேக காரியங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அநேக காரியங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அநேக காரியங்களுக்காக ஓடும்போது நம்ம என்ன செய்யறோம்? கவனம் நம்மளோட புத்தி முதல்ல ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்படும் போது நமக்கு வந்து இலக்கியம்னா கர்த்தர் வைச்சிருக்கிறதான பந்தய பொருளை நோக்கி ஓடணும், அந்த இலக்கை நோக்கி ஓடணும். அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அவ பிசாசானவன் என்ன செய்யறான்? உலகத்துக்குரிய இலக்கை கொடுக்கிறான், உலகத்துக்குரிய ஆசையை நம்ம கண்ணுல காமிக்கிறான், உலகத்துக்குரிய செல்வாக்கத்தை நம்ம கண்ணுல காமிக்கிறான். இதெல்லாம் பார்த்தோம் நமக்கு என்ன ஆகுது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திசை திருப்புது வேற பக்கம். இப்படிதான் பிசாசு விழுக வைக்க பாக்குறான் கர்த்தரோட பிள்ளைகளை. கர்த்தருடைய ஐக்கியத்திலிருந்து பிசாசு என்ன செய்யறான்? வேற இடத்துக்கு திசை திருப்ப பாக்குறான், வேற இடத்துக்கு திசை திருப்ப பாக்குறான் நம்ம பாக்குறோம். இப்படி இன்னும் அநேக காரியங்களை வேற என்ன செய்யறான்? பல சோதனைகளை கொடுத்து பாக்குறான், பல சோதனைகளை கொடுத்து பாக்குறான். எப்படியாவது கர்த்தரை மறுதளிக்கிறாங்களா? என்னடா அங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்படி திருப்பி தேவனை நோக்கி வந்திருக்கிறோம், அவர் இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுப்பாருன்னு பார்த்தா இவரும் விடுதலை கொடுக்கலையே, வேற பிரச்சனை வருது அப்படின்னு என்னத்தை கொடுக்க பாக்குறான்? ஒரு சோதனை கொடுக்க பாக்குறோம். அப்ப நம்ம சோதனையை பிசாசான நம்ம கொடுக்கும் போது அந்த சோதனையை நோக்கி பார்க்காம நாம் கர்த்தரும் நம்ம விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடும்போது அந்த சோதனை என்ன ஆகும்? அப்படியே பஞ்சா மறந்துடும். ஆனா நம்மளோட பிரச்சனைய, நம்முடைய இலக்க மாற்றி அந்த சோதனை, ஐயோ சோதனை பெரிய பிரச்சனை, இது ரொம்ப கஷ்டம், எப்படி இந்த சோதனையில இருந்து வர்றதுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? நமக்கு கவன குறைவாகும். தேவனோடு உள்ள ஐக்கியம் துண்டிக்கப்படும். தேவனோடு உள்ளதான அந்த ஐக்கியம் என்ன செய்யும்? வேற பக்கம் திரும்பக்கூடியதா இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும்? பிசாசோட தந்திரங்கள், அதான் சொல்றாரு, பிசாசோட தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே அப்படின்னு அப்போஸ்தலர்கள் சொல்றத பார்க்கணும். பிசாசு பலவிதமான ஆயுதங்களை வச்சிருக்கிறான், கருவிகளை வைத்திருக்கிறான். நம்மள தேவனோட ஐக்கியத்திலிருந்து துண்டிக்கும்படியா, திசை திருப்பும்படியா, வேற பக்கம் திருப்பும்படியா பிசாசு என்ன செய்யறான்? அநேக கருவிகளை வச்சிருக்கிறான். நம்மள முதலாவது திசை திருப்ப பார்ப்பான், பிற்பாடு சோதனைகளை கொடுத்து பார்த்தான். இப்படிதான் யோபுக்கு என்ன செஞ்சான்? சோதனை கொடுத்து பார்த்தான். ஆனா யோபு என்ன செஞ்சாரு? அந்த சோதனையில ஜெயிச்சாரு. அதே போல பிசாச நம்ம என்ன செய்ய பார்ப்பான்? ஏதாவது பிரச்சனையை கொடுப்போம், ஐயோ அது இங்க அங்கேயே பரவாயில்லையே, இங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? கர்த்தரை விட்டு விலகி போவாங்கன்னு சொல்லி என்ன செய்யறான் பிசாசு? பல சோதனை கொடுக்க பார்ப்பான். இன்னும் சிலருக்கு பிசாசு என்ன செய்யறான்? பலவிதமான அலுவல்கள், பலவிதமான
அலுவலகத்தில் உள்ளவர்களா மாத்துவான். அங்க ஒரு போனா அங்க ஒரு பிரச்சனை, இங்க போனா அங்க ஒரு பிரச்சனை, அங்க போனா இங்க ஒரு பிரச்சனை. இருந்த மனசுல ஒரு நிம்மதி இல்லை, மனசுல ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா நம்ம தேவனோடு நல்ல ஐக்கியம் வச்சிருந்தா என்னதான் பலவிதமான பிரச்சனை கஷ்டம், இந்த பக்கத்து ஒரு பிரச்சனை, அந்த பக்கத்து ஒரு பிரச்சனை, பின்னால ஒரு பிரச்சனை, முன்னுக்கு ஒரு பிரச்சனை, மேல ஒரு பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனை வந்தாலும் நம் கண்கள் தேவனை நோக்கி இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம சமாதானமா இருக்கும், கர்த்தர் பார்த்துக்குவார். நம்ம கொஞ்சம் சோர்வா இருக்கணும்னு வச்சுக்குவோம். கிறிஸ்துக்குள்ள கொஞ்சம் சோர்வா இருக்கும், கொஞ்சம் சோர்வா இருக்கும். என்ன நடக்கும்? பிசாசு பிரச்சனை மேல பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை அப்படின்னு அங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு என்ன சோர்வு வருது. ஓகே, சோர்வு, என்னடா இது வாழ்க்கை. ஆனா நம்ம கண்களை கர்த்தர் மேல இருந்து நம்ம கண்களை எடுக்கக்கூடாது, கர்த்தரை நோக்கி பார்த்து ஓடணும். அதான் அப்போஸ்தலர்கள் சொல்லும் போது பந்தய பொருள் சொல்றாரு, அந்த இலக்கை நோக்கி ஓடணும். அந்த பந்தய பொருளை நோக்கி ஓடும்போது நம்ம இடது பக்கமோ வலது பக்கமோ பார்க்க மாட்டோம். ஏன்னா அதுதான் நமக்கு பொக்கிஷமா இருக்கு. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறாரு ஒரு இலக்கு, அதுதான் நமக்கு பொக்கிஷமா இருக்குது. அதை நோக்கி ஓடும்போது நம்ம இடது பக்கமோ வலது பக்கமோ சாயாம நேரா ஓடக்கூடியதா இருக்கு. இதெல்லாம் யாரு கொண்டு வராங்க? இந்த பிசாசு. நம்ம என்ன செய்யறோம்? இப்ப பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு, நேரடியா நம்ம போய் கர்த்தரோட பிள்ளைகளை தாக்க முடியாது. ஏதாவது ஒரு சிந்தையை கொடுப்போம், ஏதாவது உலகத்துல ஒரு பொருளை கொடுப்போம், அதை பார்த்துட்டு அது பக்கமா போவாங்க. இப்ப மாம்ச இச்சையை தூண்டுவோம், மாம்ச இச்சையான காரியத்தை தூண்டுவோம். இச்சை என்ன செய்து? இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குது. உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக கொண்டு மகா மேன்மைய மகிமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கு. நம்ம பார்க்கணும். இப்படி அநேக காரியம், இச்சையான காரியம் வரும்போது கர்த்தர் வைத்திருக்கிறதான வாக்குத்தத்த வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணி நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அநேக இச்சையான காரியம் வரும், உலகத்துல பார்க்கிற காரியம்லாம் ஆசை வரும், மற்ற காரியம் தேவையில்லாத காரியத்தை பார்க்க சொல்லும். அநேக காரியங்களை என்ன செய்யும்? பிசாசு பார்க்கும்படியா காரியங்களை வழிவாசல திறந்து விடுவான். அப்ப நம்ம அதெல்லாம் பார்த்து என்ன செய்யக்கூடாது? அந்த இச்சையில போய் விழுந்துடக்கூடாது. அதான் வேத வசனத்துல வாசிக்கிறோம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் மகிமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்குது. இந்த இச்சைகளை ஜெயிக்கும்படியா அநேக வாக்குத்தத்தங்களை கருத்தில் கொடுத்திருக்கிறார். அநேகர் இப்ப என்ன செய்யறாங்க? வாக்குத்தத்தங்களை என்னதுக்கு பயன்படுத்துறாங்க? ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு சொத்து, ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்படியாதான் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா தேவ வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எதுக்காக இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பயன்படுத்த சொல்றாரு? இந்த அநேக இச்சைகள், அநேக பிரச்சனைகள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் கர்த்தரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அநேக இச்சையான காரியங்கள் நம்மளோட திசைய, நம்மளோட நோக்கத்தை திசை திருப்ப பார்க்குது. இச்சையான காரியங்கள் வருது. அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்? வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சுக்கணும். வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு ஜெபிச்சு நம்ம கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட பார்க்கணும். இன்னும் பிசாசு என்ன செய்வான்? சந்தேகத்தை, ஏவாளுக்கு இப்படிதான் சந்தேகத்தை உண்டாக்கணும். அதே மாதிரி நமக்கு என்ன செய்வான்? பலவிதமான சந்தேகத்தை உண்டாக்குவான். கர்த்தரோட வார்த்தையில நாம் நம்பிக்கையா இருந்தா, அதை முழுமையா விசுவாசிச்சா நம்ம என்ன செய்ய? நமக்கு நம்முடைய ஜீவிதத்துல சந்தேகம் வராது. நம்ம சந்தேகத்துக்கு கர்த்தரோட வார்த்தையில கர்த்தர் மேல சந்தேகத்தை நம்ம வர வைக்க கூடாது. நம்ம சந்தேகப்படக்கூடியதான காரியம் இருக்கும் போது அந்த பிசாச என்ன செய்யணும்? எதிர்த்து நிலம் பொழுது பிசாசு ஓடி போவான்னு வேதவசனத்துல வாசிக்கிறோம். அவிசுவாசமான காரியம், அவிசுவாசமான சிந்தை, தேவனுக்கு பரிசுத்தம் இல்லாத சிந்தை, அப்படிப்பட்டதான சிந்தை நம்ம இருதயத்துல வந்து போது என்ன செய்யணும்? அதை துரத்தணும். வேதவசனம் சொல்லுது, எதிர்த்து அப்பொழுது பிசாசு ஓடி போவான். நம்ம சிந்தையை கூட பரிசுத்தம் இல்லாத சிந்தை நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். அதுக்கு அப்படி சிந்தை வருதா, அந்த இந்த காரியத்தை சிந்திக்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அசுத்தமான காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும். அப்ப என்ன செய்யும்? அந்த சிந்தை போயிடும். நம்ம ஆவிக்குரிய சிந்தை இருக்கணும், ஆவிக்குரிய சிந்தை இருக்கணும். இன்னொரு விசுவாசம் என்ன செய்யறான்? நம்ம தேவனுக்கு நமக்குள்ள தொடர்பை பலகீனப்படுத்துவான். விசுவாசம் என்ன செய்யறான்? பலகீனப்படுத்தக்கூடியவனா இருக்கிறான். என்ன செய்ய? எப்படி செய்யறான்? நம்ம ஜெப ஜீவியத்துல கைய வைப்பான், கர்த்தரோட வேத வசனத்தை தியானிக்கிறதுல கைய வைப்பான்,
அப்ப இருதயத்துல பல விதமான எண்ணங்களை கொடுப்பான். அப்ப எண்ணத்துல இருதயத்துல தேவன் இருக்க மாட்டாரு. தேவன் ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அப்ப ஆலயத்துல என்ன இருக்கும்? கர்த்தரோட வார்த்தை இருக்கும், கர்த்தரோட பிரசன்னம் இருக்கும், கர்த்தரோட சிந்தை இருக்கும். அப்ப பிசாசு என்ன செய்யறான்? நம்ம சிந்தையில கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாதபடிக்கு தேவையில்லாத காரியங்களை கொண்டாந்து வைக்கிறான். அப்ப நம்ம ஜீவ என்ன செய்யுது? நம்மளோட கர்த்தரோடு இருக்கிறதான அந்த ஐக்கியம் பலகீனப்படக்கூடியதா இருக்கு. ஒரே துண்டிக்கப்படல, பலகீனப்படக்கூடியதா இருக்குது. பலகீனத்தை உண்டாக்குறான். பலகீனம் உண்டாக்குறதுனால என்ன ஆகுது? கர்த்தரோடு ஐக்கியம் பலகீனப்படப்பட என்ன ஆகும்? உலகத்துல உள்ள காரியம், அதுத்தமான காரியம், மாம்ச இச்சை, இதெல்லாம் நம்முடைய இருதயத்துல வர வாய்ப்பு இருக்குது. நம்ம பலகீனமா இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள பலவான்களா இருக்கும். பரிசுத்த ஆவியின் மேல் வரும் பொழுது பலனடைவீர்கள்னு வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருக்கணும். வேத வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். சில பேரு கர்த்தருக்கு பயப்படுவாங்க, கர்த்தருக்கு பயப்படுவாங்க. சில பேருக்கு கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னன்னே தெரியாது. கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னன்னு தெரியும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமையை விலக்கி நம்மை பாதுகாக்கும் வேத வசனத்துல வாசிக்கிறோம். சில பேர் கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னன்னு தெரியாது. சொல்லுவாங்க, ஆமா நான் கர்த்தருக்கு ரொம்ப பயப்படுவியா, கர்த்தருக்கு ரொம்ப பயப்படுவேன், அதனாலதான் நான் சேர்ச்சுக்கே போக மாட்டேன். ஏன்னா சேர்ச்சில இயேசு ஆண்டவர் இருக்கிறாரியா, ஆமா கர்த்தருக்கு ரொம்ப பயப்படுவேன். இப்படிதான் யார் வைத்தா நம்ம பாக்குறோம். சவுல ராஜாவாக்கிட்டாங்க. அவர் என்ன செஞ்சாரு? போய் ராஜாவாக்கிட்டாங்க, அபிஷேகம் பண்ணிட்டாங்க. தேடிட்டு இருக்கிறாங்க ராஜாவை. அவர் எங்க ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காரு? வாங்கு கடையில போய் வீட்டு உள்ளுக்கு ஒரு வாங்கு கடையில ஒண்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி பயப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? தீமை விட்டு விலகுவதுதான் பயம். நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா கர்த்தர் வராது, கர்த்தருக்கு இருக்கிறாருன்னு ஓடி ஒழிகிறது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? மோசே, கர்த்தர் என்கிட்ட பேச வேணாம், மோசே நீயே பேசு. கர்த்தர் என்கிட்ட பேசினா என்ன நடக்குமோ தெரியல, நீயே கர்த்தர்கிட்ட பேசி ஏதாவது சொன்னார்னா வந்து என்கிட்ட சொல்லு. நாங்க கர்த்தர்கிட்ட பேச வேணாம் மோசே, எங்களுக்கு பயமா இருக்குது. இப்படி கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னன்னு அநேக ஜனங்களுக்கு தெரியல. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையான காரியம் செஞ்சா கர்த்தருக்கு பிடிக்காது. அப்ப தீமையை விட்டு விலகி ஜீவிக்கிறான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். அநேகர் என்ன நினைக்கிறாங்க? ஐயோ கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு போனா கர்த்தரோட பிரசன்னம் இருக்கும், கர்த்தர் அங்க இருப்பாரு, ஐயோ அதனால சேர்ச்சிக்கு போக கூடாது பயம். அநேகருக்கு இப்படிப்பட்டதான கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், ஞானத்தின் ஆரம்பம். ஆனா பயம்னா என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு நம்ம பயந்து ஜீவிச்சா நம்ம என்ன செய்வோம்? தீமையை விட்டு விலகி ஜீவிப்போம், தீமையை விட்டு விலகி ஜீவிப்போம். அநேகர் ஏன் பயப்படுறாங்க? இருதயம் சுத்தம் இல்ல, அநேக விதமான பாவத்துல கட்டப்பட்டு காணப்படுறாங்க. இப்ப கட்டப்பட்டு காணப்படுற ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. இந்த தவறு என்ன செய்யக்கூடியதா இருக்குது? ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன், போறப்பெல்லாம் வர்றப்பெல்லாம் நான் தவறு செஞ்சுட்டேன், நான் கேட்கிறோட சமூகத்துக்கு வர தகுதி இல்லை, நான் போச்சு, நான் தவறு செஞ்சுட்டேன். ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? தவறு செஞ்சுட்டு போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஆதாம் ஏவாளும் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. பகலின் குளிர்ச்சி வேலையில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? தினந்தோறும் வர்ற மாதிரி அன்னைக்கு ஆண்டவர் வராரு. ஆதாம் ஏவாளை பார்க்கபடியா வராரு. ஆதாம் ஏவாள் என்ன செய்யறாங்க? போய் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டாங்க, ஆண்டவரே நாங்க பாவம் செஞ்சிட்டோம், அது நாங்க துணி போடல ஆண்டவரே, எங்களுக்கு வெக்கமா இருக்குது. பாவம் செய்யறதுக்கு முந்தி அவங்களுக்கு வெக்கம் இல்ல, வெக்கம்லாம் இல்ல. ஆனா பாவம் செஞ்ச பிறகு வெக்கம் வருது. நமக்கு பாவம் செஞ்ச உடனே என்ன வருது? வெக்கம் வருது. அவங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்படி பாவம் செஞ்சுட்டு என்ன செய்யறோம்? நம்மளும் கர்த்தரோட சமூகத்துக்கு வராம ஓடி ஒழிகிறது, ஜெபம் பண்ணாம ஓடி ஒழிகிறது, கர்த்தரோட காரியங்களை சிந்திக்காம, மெடிடேட் பண்ணாம, தியானிக்காம ஓடி ஒழிகிறது, தேவையில்லாத காரியங்களை செய்யறது. என்ன செய்யறது? போய் ஓடி ஒழிகிறது. என்ன தவறு செஞ்சிட்டோம். ஆனா கர்த்தரு என்றைக்கும் நம்மை விட்டு ஒதுக்கி போறவர் இல்லை. கர்த்தரு நம்மை விட்டு வேற வசனத்துல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை சொல்லி இருக்கிறார். நம்ம தான் என்ன செய்யறோம்? ஏதாவது செஞ்சுட்டு ஓடி போய் ஒழிச்சிட்டோம்.
அப்பயும் கர்த்தர் என்ன பண்றாரு? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஒப்புரவாகி நமக்கு நம்ம இடத்துல மறுபடியும் நம்ம பிள்ளை நம்மோடு வந்து சேரும்னு கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சியா சொல்லி என்ன செய்யறோம்? ஓடி போய் முடிஞ்சுக்கிறோம். கர்த்தரோட சமூகத்துக்கும் வரது, தேவனை ஆராதிக்கிறது இல்லை, தேவனை துதிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. இப்படி என்ன செய்ய பார்க்கலாம்? பிசாசு நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிக்க பார்க்கலாம். அந்த பாவம் என்ன செய்யக்கூடியதா இருக்குது? தேவனோடு நம்ம இருக்கிறதான ஐக்கியத்தை பிரிக்கக்கூடியதா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். தேவனோடு நமக்கு இருக்குதான ஐக்கியத்தை பிரிக்கக்கூடியதா இருக்கு. என்ன செய்ய சொல்லலாம்? நீ பாவம் செஞ்சுட்ட, கர்த்தர் உன் மேல சரியான கோபமா இருக்கிறாரு, கர்த்தரே உன் மேல கோபமா இருக்கிறாரு, நீ போன உனக்கு ஏதாவது நடந்தது, இப்படிப்பட்டதான சிந்தையை பிசாசு கொடுக்குறான். நீ திருப்பி போகவே கூடாது, உனக்கு வழி இல்லை, நீ ரொம்ப தூரம் வந்துட்ட, நீ ரொம்ப கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்ட, நீ திருப்பி போக முடியாது, கர்த்தர் உன் மேல சரியான கோபமா இருக்கிறாரு. இப்படி எல்லாம் பிசாசு என்ன செய்யறான்? சிந்தையை கொடுக்குறான், மறுபடியும் வராதபடிக்கு. ஆனா கர்த்தரு அந்த கெட்ட குமாரனை அந்த கதையில பார்க்கும்போது அந்த தகப்பன் என்ன செய்யறான்? எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். மறுபடியும் மகன் மனம் திரும்பி வருவான், மறுபடியும் மகன் மனம் திரும்பி வருவான், நமக்கும் மகனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கும்னு அந்த தகப்பன் என்ன செய்யறான்? எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். அதே போல நம்ம அநேகர் ஒருவேளை சபையில உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா நம்ம இருதயமோ கர்த்தரை விட்டு ரொம்ப தூரத்துல காணப்படலாம். நம்ம அதான் வேதவசனத்துல வாசிக்கிறோம், உங்க உதடுகள் என்னை துதிக்குது, ஆனா உங்க இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்குது. அப்படியே சில பேர் இருக்கலாம். ஆனா நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும், கர்த்தர் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த 99 ஆடு ஒரு இடத்துல 100 ஆடு வச்சிருந்தாரு, அது 99 ஆடு நல்லதா இருக்குது. ஆண்டவர் நினைச்சா 99 ஆடையும் கூட்டிக்கிட்டு போலாம், ஒன்று தானே போச்சு. ஆனா இல்ல, கர்த்தரு 100 ஆடுனா அந்த ஒரு ஆடை கடித்த என்ன செய்யறாரு? தேடி மறுபடியும் கொண்டு வராரு. அந்த ஆடுதான் போயிடுச்சு. ஆண்டவர் நீ ஆடையே நீ வேணான்னு சொல்லல. ஆண்டவர் எங்களுக்கு 99 ஆடு இருக்குது, ஒரு ஆடு நீ எனக்கு வேணான்னு ஆண்டவர் சொல்லல. அந்த ஆடுதான் என்ன செஞ்சிருச்சு? வழி தப்பி போயிருச்சு. அதே போல நம்மள வெறுத்து தவறது தேவனோட சித்தம் இல்லை. நம்ம தான் என்ன செய்யறோம்? சில விதமான அந்த சில காரியங்கள் அகப்பட்டு மாட்டிக்கொண்டு தேவனை விட்டு விலகி போறோம். விலகி எவ்வளவோ தூரத்துக்கு போனாலும் சரி, ஆனா அந்த இடத்துல நிக்கிறதான அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே என்னை மன்னி ஆண்டவரே, நான் செஞ்சது தவறு கத்தாவே, மறுபடியும் என்னை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரேன்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? இரு கரத்தை நீட்டி நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம பல வேளைகள்ல தவறு செஞ்சுட்டு பயந்து தூரம் போயிடும். பிசாசு என்ன சொல்றான்? நம்ம பார்த்து ஆண்டவர் மேல சரியான கோபத்துல இருக்கிறாரு. பிசாசு இருதயத்துல சொல்லுவான், சரியான கோபத்துல இருக்கிறாரு, நீ திருப்பி வர முடியாது, ரொம்ப தூரம் போயிட்ட, கொஞ்சம் தூரம் இல்ல, கொஞ்சம் நெஞ்சமான தூரம் இல்ல, ரொம்ப கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட, நீ மறுபடியும் வர முடியாது. இப்படிதான் பிசாசு என்ன செய்யறான்? நம்ம இருதயத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனா கர்த்தர் எவ்வளவு தூரம் போனாலும், சந்திர மண்டலத்துல கால் எடுத்து வச்சாலும், கர்த்தர்கிட்ட எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர்கிட்ட ஆண்டவரே நான் செய்தது தவறு ஆண்டவரே மன்னியும் சொல்லுவோம். கர்த்தர் என்ன செய்யறாரு? அதை மன்னிச்சு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இருக்கிறாரு. இதெல்லாம் பிதாக்கு சொல்றதான அநேக பிதாக்கு பொய்யனும் பொய்க்கு பிதாவானவரா இருக்கலாம். அப்படிதான் ஆதாம் ஏவாள் கிட்ட பொய்ய சொல்லி ஆதாம் ஏவாளோட குடும்பத்தை ரெண்டாக்கிட்டான். ஆதாம் ஏவாளோட குடும்பத்தை பொய் சொல்லியே பிதாக்கு ரெண்டாக்கிட்டான். இன்னும் பிசாசு கிட்ட போய்கிட்டு இருந்தா என்ன செய்வான்? இன்னும் குடும்பத்தை ரெண்டாக்குவான், தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஐக்கியத்தையும் ரெண்டாக்கி விட்டுருவான். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்தே. பிசாசு என்னத்துக்கு வரான்? திருடுறதுக்கு, கொல்றதுக்கு, அழிக்கிறதுக்கு, இதுக்குதான் வரான். வேற எதுக்குமே அவன் வரல. கொல்றதுக்கு, அழிக்கிறதுக்கு இதுக்குதான் வரான். பிசாசுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோம். சில பேர் பாருங்க, கொஞ்சம் இடம் கொடுப்பாங்க பிசாசுக்கு. கொஞ்சம் தானையா, இது கொஞ்சம் தானையா, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம்யா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்யா. இப்படிதான் ஏவாள் என்ன செஞ்சா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆதாமு கொஞ்சம் தான் அங்க வேலையா இருக்கிறாரு, கொஞ்சம் பிசாசு கிட்ட கேட்போம், என்னதான் சொல்றான்னு கேட்போம். பிசாசு கெட்டவன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் பிசாசு என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு கேட்க போய் பெண்ணாக்கி ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியாக முடியாயிருச்சு, பாவத்துல பெரும்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம், பிசாசு சொல்ற வார்த்தைய கொஞ்சம் காது கொடுத்து கேட்பையா அப்படின்னு ஏவாள் என்ன செஞ்சா?
கொஞ்சம் காசு கொடுத்து கேட்டான். கடைசி என்னாச்சு? வாழ்க்கையே போச்சு. மனித வர்க்கமே இப்ப எங்க அடிமையா இருந்துச்சு? பாவத்துக்கு அடிமையா இருந்துச்சு. கொஞ்சம் எட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வாழ்க்கையிலும் பிசாசு கொஞ்ச நேரம் உலக காரியங்களை கேட்போம். உலகம், மாம்சம், பிசாசு இதான் நமக்கு எதிர்த்து நிக்க. நம்ம கர்த்தரோடு ஐக்கியப்படாதபடிக்கு எதிர்த்து நிக்கிறது என்ன? உலகம், மாம்சம், பிசாசு. நம்ம கொஞ்சம் உலகத்துக்கு இடம் கொடுக்கலாம். ஐயா அதெல்லாம் தவறு இல்லையா அப்படின்னு இடம் கொடுத்தா என்ன ஆயிரும்? பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்ப தேவனுக்கு நமக்கும் ஐக்கியம் எல்லாம் போயிடும். நம்ம தேவன் என்ன செஞ்சாரு? கல்வாரி சிலுவையில நம்ம பாவத்துக்காக என்ன செஞ்சாரு? வேலைக்கிரியை செஞ்சுட்டாரு. இப்போ தேவனுக்கு நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்குது. அந்த ஐக்கியத்தை கருத்து கிருபையினால் நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த ஐக்கியத்தை பிரிச்சான பிசாசு அந்த பிரிச்ச ஐக்கியத்தை மறுபடியும் கருத்தரே அவர் கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் ரத்தத்தின் மூலமா அந்த ஐக்கியத்தை மறுபடியும் நமக்கு கொடுத்துட்டாரு. அந்த ஐக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஐக்கியத்தை என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. எப்படி ஆதாமேவாள் தேவனோடு ஐக்கியமா பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதே ஐக்கியத்தை மறுபடியும் கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோட ஆவியின் மூலமா நம்மோடு இடைப்படுறாரு. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோட ஆவியோட நம்மோடு இடைப்பட்டு பேசக்கூடியவரா இருக்கிறார். அந்த ஐக்கியத்தை தேவன் என்ன செஞ்சிட்டாரு? மறுபடியும் கொடுத்துட்டாரு. அந்த ஐக்கியத்தை நம்ம மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. அந்த ஐக்கியத்தை என்ன செய்யணும்? நாம் காத்து கொள்ளணும். அந்த ஐக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும். இந்த தேவனுக்கு நமக்குள்ள ஐக்கியத்தை எப்படியாவது பிரிச்சிடணும். தேவனோடு மனுஷன் ஐக்கியமா இருக்கக்கூடாது அப்படின்னு பிசாசு என்ன செய்யறான்? ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அந்த ஐக்கியத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம அடிக்கடி பார்க்கணும். நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா இல்ல உலக காரியம் நமக்குள்ள இருக்குதா? நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா அவருடைய கிரியைகள் வெளிப்படும். மாம்சத்துக்குரிய காரியம் மாம்சம் உலகம் நம்ம இருதயத்துல காணப்பட்டா மாம்சத்துக்குரிய காரியம் வெளிப்படும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும்னு வேதவசனத்துல வாசிக்கிறோம். மாம்சத்துக்குரிய காரியங்கள்ல நம்ம இருதயத்துல இருந்தா மாம்சத்துக்குரிய காரியம் தான் நம்ம வாயில வெளிப்படும். அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல இருந்தா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிரியைகள் நம்ம இடத்துல காணப்படும். நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது இதுதான். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா? அதான் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு? உங்களை சோதிச்சு பாருங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு என்ன பண்ணி பாருங்க, யோசிச்சு சிந்திச்சு பாருங்க. ஏவாள் என்ன செஞ்சா? பிசாசுக்கு இடம் கொடுத்தா. கொஞ்சம் தான் இடம் கொடுத்தா. பிசாசுக்கு கொஞ்சம் தான் இடம் கொடுத்தா. பிசாசு என்ன செஞ்சான்? வந்து உட்காந்துட்டான். அதான் ஒரு கதை ஒண்ணு இருக்குது. அந்த பாலைவனத்துல ரொம்ப குழுன்னு இருக்குமா. பாலைவனத்துல ரொம்ப குழுன்னு இருக்குமா. பகல்ல சரியான சூடா இருக்குமா. பகல்ல ரொம்ப சூடா இருக்கும். இரவு நேரத்துல சரியான குழுன்னு தான் இருக்குமா. என்ன செய்யறான்? ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்து ஒரு சின்ன டெண்டை போட்டு படுத்திருக்கிறான். ஒட்டகம் சொல்லுது, ஐயா எனக்கு கொஞ்சம் தலையை ஒட்டி விட்டுக்கிறேன். தலையை ஒட்டி கொஞ்சம் உள்ளுக்கு ரொம்ப குளிர்ந்தியா, நான் தலையை ஒட்டி விட்டுக்கிறேன் உள்ளுக்கு அப்படின்னு ஒட்டகம் சொல்லலாம். அவன் என்ன செஞ்சா? டென்ட் ரொம்ப சின்னது, அவனுக்கு தான் கரெக்டா இருக்கும். சரி உன் தலையை ஒட்டி விட்டுக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா? கொஞ்சம் திறந்து விடுறான். ஒட்டகம் என்ன செய்யுது? தலையை ஒட்டி விட்டுக்குது. நல்லா சூடா இருக்கு ஒட்டகத்துக்கு, நல்லா சூடா இருக்கு. அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன சொல்றது ஒட்டகம், ஐயா எனக்கு தலை சூடாயிடுச்சு, 2 காலம் ரொம்ப குளிர்தியா, 2 காலம் ரொம்ப குளிர்து, 2 காலம் விட்டு கொடுக்குறையா அப்படின்னு ஒட்டகம் என்ன செய்யுது? 2 காலம் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது ஒட்டகம். 2 காலம் விட்டு கொடுக்குறியா? சரி கொஞ்சம் திறந்து விட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறான், இவன் வெளியே கிடக்குறான், ஒட்டகம் உள்ளுக்கு இருக்குது. ஒட்டகம் இவனை வெளியே தள்ளிட்டு ஒட்டகம் புதிச்சு விழுது. இப்படிதான் பிதாஸ் என்ன செய்யறான்? கொஞ்சம் கொஞ்சமா போது தேவன் நம்ம இடத்துல இல்ல, பிசாசு புந்துகிட்டு இருக்கிறான். இருதயத்துல மாம்சத்தின் இச்சை, மாம்சத்துக்குரிய சிந்த, மாம்சத்துள்ள காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்துல காணும். இப்படிதான் ஏவாள் என்ன செஞ்சா? கொஞ்ச நேரம் பேசிட்டு வரையா பிசாசு கிட்ட. ஏவாள் பேசாமையா பாவம் செஞ்சா? கொஞ்ச நேரம் பிசாசு கிட்ட பேசிட்டு வரையா. அப்படி கொஞ்ச நேரம் கூட பேசுறதுனால என்ன ஆகும் போகுது அப்படின்னு சொல்லி ஏவாள் என்ன செஞ்சா? கொஞ்ச நேரம் பிசாசு பேசிக்கிட்டு இருந்தான்.
இப்ப இருதயம் இப்ப ஏவாளோட இருதயத்துல ஆண்டவர் இல்ல. என்ன ஆகுது? ஏவாளோட இருதயம் ஃபுல்லா பிசாசு தான் இருக்கிறோம். அப்ப என்ன ஆயிடுச்சு? கடைசியில பாவத்தை செஞ்சு பிசாசு சொல்லி 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 கேட்டு அப்புறம் ஏவாள் என்ன செஞ்சா? பிசாசுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியில, தேவனுக்கு கீழ்ப்படியில. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு. பிதாவாகிய தேவனுக்கு எல்லா காரியத்தையும் கீழ்ப்படித்து நடந்தாரு. முதலாவது ஆதாம் என்ன செஞ்சான்? பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படியில. இரண்டாம் ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனா இருந்தாலும் அவர் பூமிக்கு வந்து பிதாவாகிய தேவனுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படித்து நம்மளுக்கு கீழ்ப்படிதல கற்றுக் கொடுத்தார். கீழ்ப்படிதல கற்றுக் கொடுத்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிட்ட வரா. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வழியை நமக்கு அமைத்து கொடுத்து போயிட்டாரு. அப்ப அந்த வழியில நம்ம நடக்கணும். பிசாசோட ஐக்கியம் வச்சிருந்தா என்ன செய்ய? பிசாசு பிசாசுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. பிசாசு ஆண்டவர் 40 நாள் உபவாசம் எடுத்துட்டு வரும்போது பிசாசு வந்துட்டான். பிசாசு எங்க இருந்தோ தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டான் இயேசுவை பார்க்க. இயேசுவை பார்த்து என்ன செய்யறான்? எப்படியாவது பேசி 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 3 கேள்வி கேட்போம். ஏதாவது ஒரு கேள்விக்கு இயேசு ஒத்துக்கிட்டாலும் பெரிய வெற்றி அப்படின்னு நினைச்சான். ஆனா இயேசு எதுக்குமே இடம் கொடுக்கல. பிசாசுக்கு தெரிஞ்சு போச்சு ஏவாளையும் ஆதாமையும் ஏவாளையும் ஏமாத்துற மாதிரி இயேசுவை நம்ம ஏமாத்த முடியாதுன்னு பிசாசு என்ன செய்யறான்? அவன் ஓட்டம் முடிச்சுட்டான். ஓட்டம் முடிச்சு இப்ப என்ன செய்யறான்? கர்த்தரோட பிள்ளைகள் கிட்ட வந்துகிட்டு நிக்கிறான். யாரை ஏமாத்தலாம், எவனை விழுக்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம். பிசாசு இப்படியா நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை துண்டிக்க பார்ப்பான். நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. கர்த்தர் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? அநேக காரியங்கள் நமக்காக செய்துட்டு போயிருக்கிறாரு. வழிய காண்பித்து போயிருக்கிறாரு. எப்படி ஜீவிக்கணும்னு வழிய நமக்கு காண்பித்து போயிருக்கிறாரு. நம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்மளோட வாழ்க்கைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா கர்த்தர் எல்லா கருத்தையும் கடைசி வரைக்கும் நம்ம நடத்த வல்லவரா இருக்காரு. அநேகர் என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு அவங்களோட வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கறது இல்லை, முழுமையா ஒப்பு கொடுக்கறது இல்லை. அந்த இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்களே, ஐயோ ஆண்டவர் என்கிட்ட பேச வேணாயா, ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்னா நான் செத்து போயிருவேன், எனக்கு பயமா இருக்குது. மோதே நீயே போய் பேச ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னா. அதே மாதிரி என்ன செய்யறாங்க? ஆண்டவர்கிட்ட அநேகர் இந்த காலத்துல தேவகிட்ட பேச பயப்படுறாங்க. தேவகிட்ட அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க பயப்படுறாங்க. அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா என்ன செய்வார் ஆண்டவரே? அவங்க இருதயத்துல வாசம் செய்வார். நம்ம இருதயத்துல வாசம் செய்கிறவரா இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா கர்த்தர் என்ன செய்வாரு? நமக்குள்ள வாசம் செய்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர் கையால் செய்யப்பட்டதான கட்டணத்துல வாசம் செய்கிறவர்கள் இல்ல, ஆண்டவர் எங்க வாசம் செய்யறாரு? நமக்குள்ள வாசம் செய்கிறவரா இருக்காரு. அப்ப நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒப்பு கொடுக்காம கர்த்தர் நம்ம இடத்துல வந்து வாசம் செய்ய முடியாது. நம்ம கர்த்தரோட நம்மளோட வாழ்க்கைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்குள்ள வாசம் செஞ்சு அவருடைய கிரியைகள் காணப்படும். கர்த்தரோட கிரியைகள் காணப்படும். நம்ம வேதவசனத்துல வாசிக்கிறோம், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படின்னு வேதவசனத்துல வாசிக்கிறோம். உலகத்துல வெளிச்சமா இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அநேகர் அந்த வெளிச்சத்தை பார்த்து நடந்து போகக்கூடியதா இருக்கு. அநேகரு நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து நடந்து போகக்கூடியதா இருக்கு. நம்முடைய வெளிச்சமே மங்கி போய் காணப்படுது. இல்லை, நம்முடைய வாழ்க்கை ஒரு இருட்டா இருக்கு. எப்படி இருக்குது? மத்த இடத்துல கொஞ்சம் வாழ்க்கையா வெளிச்சமா இருக்கும், நம்ம கிட்ட வந்தவங்க இன்னும் இருட்டா இருக்கு. அப்ப மத்தவங்க நம்மளோட வழியை பார்த்து போக முடியுமா? இயேசுவோட வாழ்க்கை, இயேசுவோட வழி வெளிச்சமா இருந்துச்சு. இப்ப நம்ம அந்த வெளிச்சத்துல நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்ப வேத வசனத்துல வாசிக்கிறோம், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு வாசிக்கிறோம். அப்ப நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தா மத்தவங்க என்ன செய்வாங்க? அந்த வெளிச்சத்தை பார்த்து விழிர்காய்படியா வருவாங்க. அந்த வெளிச்சத்தை பார்த்து பாதையை அறிந்து கொண்டு அந்த பாதையில தொடர்ந்து வருவாங்க. நம்முடைய வாழ்க்கை வெளிச்சம் இல்லாம இருந்து போய் கிடந்தா எப்படி வருவாங்க? அப்ப வேத வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? நம்மளோட வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கணும். அப்பதான் உலகத்துல உள்ளவங்க மற்றவங்க அந்த வெளிச்சத்தை பார்த்து வருவாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஜீவியத்துல வெளிச்சம் இல்லை, எப்படி மற்றவங்க வருவாங்க? நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கணும். கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரு. தெரிந்து கொண்டது மாத்திரம் இல்ல, தேவன் விரும்புகிறாரு நம்ம தேவனோடு ஐக்கியப்படணும். தேவனோடு ஒரு தேவனோடு உள்ள ஐக்கியம் தொடர்ந்து காணப்படணும். பிசாசு என்ன செஞ்சான்? அந்த ஐக்கியத்தை தான், பெரிய காரியம்லாம் செய்யல. ஒரு தவறு செஞ்சு ஆதாம் ஏவாளுக்கும் தேவனுக்கு ஒரு பிரிவை உண்டாக்கலாம். அதே காரியத்தை பிசாசு இன்னைக்கு வர செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்.
நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தரோட ஐக்கியத்தை காத்து கொள்வோம். அதை கர்த்தர் நம்மை நடத்த வல்லவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.